எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது அடங்கின உடனே நம்முடைய இருதயத்துல கலிகூற பண்ணுகிறாரு, இருதயத்தை கலிகூற பண்ணுகிறாரு. அடங்காத பிரச்சனைகளை, தலைக்கு மேல் போகிற வெள்ளம் போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் அவைகளை அமர பண்ணி ஒரு இருதயத்தை கலிகூற பண்ணுகிறாரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பிரதிஷ்ட ஆராதனைக்கு வந்த ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்ப்பா, ஒரு கலிகூற பார்ப்பா, ஒரு குடும்பம் இனி வரும் நாட்கள்ல மனித பொருள்வாரு கர்த்தர். நம்புற பிள்ளைங்க யாரும் உள்ள இருக்கீங்களா? ஏன் அவர் அடங்க பண்றாருன்னா, அவர் தான் அதை உண்டாக்கினாரு. உண்டாக்கினவருக்கு தான் அடங்கும், உண்டாக்கினவருக்கு தான் அது அடங்கும். அந்த கடலை உண்டாக்கின தெய்வம் அவர், அவருக்கு தான் அடங்கும். அவருக்கு அடங்காத பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த ராத்திரியில இன்னைக்கு இரவுல போய் தேவ பிள்ளை, நேற்று இரவு வரைக்கும் அழுது கொண்டு வந்த தேவ பிள்ளைய, தேவ ஊழியரை இயேசுவின் நாமத்தை நம்ம எல்லாரும் விசுவாசிப்போம். நம்மளை மேற்கொள்ள வருகிறோம். அந்த முன்னிறத்தை கர்த்தர்